நல்ல விவரமான ஆளுதான் அனுப்பியிருக்கீங்க. தெரு கோண ஆட முடியலன்னு முழிச்சுக்கிட்டு வந்து நிக்க போறான். ஏமா என்னாச்சு உனக்கு? வர வர ரொம்ப நக்கல் பண்ணிட்டு நீ. ஞான விவரமான ஆள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன அது ஒண்ணும் இல்ல, இவங்களை எதிர்த்து பேச விட்டுவிட்டு இதோ ரெண்டு நின்று எப்படி வேடிக்கை பாக்குதுங்க பாருங்க. டேய், தேவையில்லாம இப்ப எதுக்குடா அவங்களை இழுக்கிற? நீ எதுக்கு எங்க அண்ணன் இழுக்கிற? யாரும் யாரையும் இழுக்கல. அவங்க வீடு பாத்துட்டாங்க, கொஞ்ச நாள்ல காலி பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு காலி பண்ண சொல்லு, புண்ணியமா போம். எது காலி பண்ணிடுவாங்களா? எப்போ? ஏன் பாஸ், நீங்க ஏன் பதறீங்க? இல்ல பதறல, பிசினஸ் லான்ச் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருப்பேன் தானே சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள ஏன் போறாங்கன்னு தான் கேட்டேன். ஓ, எப்பா நடுவீட்டு நாயகா, அவங்க இப்ப போகல. என் மருமக சொன்ன சொல்ல மாத்த மாட்டா. உங்க திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கிளம்புவோம். திறப்பு விழா அன்னைக்குதான் நாங்க பாலும் காசுறோம். என்ன அன்னைக்கே பால் காய்ச்சறீங்களா? அப்போ ஃபங்க்ஷனுக்கு வரலையா சக்தி நீங்க? அடே அப்பா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும் உங்களுக்கு அவ்வளவு ஆசையா என்ன? என் புள்ள நொந்து நூலா போய் அட்வான்ஸுக்காண்டி கடன் வாங்கி திரியறான். இத்தனை வருஷம் கூட இருந்த தம்பிய நட்டாத்துல விட்டுட்டு கண்டவனை கூட சேர்த்துக்கிட்டு அலையுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஏமா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்ப என்ன உன்னையும் மானையும் நட்டாத்துல விட்டாச்சே? பெத்த பிள்ளை மாதிரி அவன் மேல பாசம் வச்சிருந்தானே, கடைசியில எனக்கு எதிரா எல்லாத்துலயும் விரோதம் பண்ணிக்கிறான். என்னைய ஜெயிலுக்குள்ள தள்ளியே ஆகணும்னு பொண்டாட்டியோடு சேர்ந்துக்கிட்டு ஒத்த கல்ல நிக்கிறான். ஏமா பொண்டாட்டியோட எனக்கு மறந்து குடும்பம் நடத்தலாம், தப்பு இல்ல. ஆனா பொண்டாட்டி தாசனா இருக்க கூடாது. பரவாயில்லண்ணே, நீங்க பண்ணதெல்லாம் நியாயமான விஷயமாவே இருக்கட்டும். நாங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அப்படியே இருக்கட்டும். இனி எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இத்தனை வருஷம் என்ன வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இந்த கல்யாண செலவெல்லாம் கணக்கு பார்த்து சொல்லுங்க, மொத்தமா கொடுத்துட்றேன். அடையப்பா, கல்யாண செலவு அடைச்சிடுவீங்களா? என்னம்மா நீ பார்த்துக்கிட்டு நிக்கிற? நான் கணக்கு பார்த்தா எல்லா கடனையும் அடைக்க முடியுமா? சொல்லு நீ. ஐயா சக்தி ஐயா, நீங்க பிறந்ததுல இருந்து உனக்கு சட்டை வாங்கி கொடுத்தது, டவுசர் வாங்கி கொடுத்தது, உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது, நீ விருப்பப்பட்ட தின்பண்டத்தை கடனை வாங்கி உனக்கு வாங்கி கொடுத்தது, இப்படி எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா நீ கொடுக்க வேண்டிய கடன் நிறைய இருக்குடா. அதெல்லாம் கொடுக்க முடியும் பண்ண உன்னால? எப்பா அப்படி நான் கணக்கு பார்த்தா என்னப்பா செய்யறது? என்ன கணக்கு பார்க்க போற நீ? உன்ன உன் வேட்டியை பிடிச்சி அலையறாங்களே உன் தொம்பிங்க, எல்லாரையும் பெத்து வளர்த்து ஆளாக்கினேனே. நீங்க எல்லாம் அப்போ எனக்கு நிறைய கொடுக்கணுமே. அத்தாடி, பெத்து வளர்த்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? உன் வயித்துல ஏண்டா பிறந்தம் இருக்கு இப்ப எங்களுக்கு. எனக்கு கூட தான் அப்படிதான் தோணுது, உங்களை எல்லாம் ஏண்டா பெத்தேன்னு. அதுக்கு என்னப்பா செய்யறது? பெத்துக்கிறது எங்க கையில இல்ல, பிறக்கிறது உங்க கையில இல்லையே. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? என்ன வேணும் உனக்கு? என்ன உன் பிள்ளைக்கு ஏதாவது பங்கு வேணுங்கிறிய? எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லு, கொடுத்துட்டு போறோம். எது நீ சொத்து தர்றியா? யாரு சொத்தை யாருடா தர்றது? உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு? உங்க அண்ணன் சாராய கடை வச்சு தருவான், போ போய் சரக்கு அடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கடை. என்ன பேச்சு பேசுற நீ? அதான் உனக்கு சரிப்பட்டு வரும். வாந்தி எடுத்துக்கிட்டு கடை. போதும், நீங்க பேசுறது உங்க ஆதங்கள்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஊடால சில வார்த்தைகளை விடுறீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு. இந்தாருங்க, உங்க அம்மா நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போறாங்க. முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி இருக்காங்க.
என்ன எது இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். எது எங்கம்மாவ ஓ மாமியார் தானம்மா? ஏப்பா கதிர, முத உன் பொண்டாட்டி மாமியார் மேல குத்தம் சொல்லியிருக்கப்பா. பாத்தியா ஏமா, பாத்தியாம்மா உன் மருமக்கமாரெல்லாம் உன் மேல எப்படி நொந்து போய் கிடக்குறாங்கன்னு. ஆமாமா, நொந்துதான் போவாங்க. எல்லாம் பணக்காரங்க ஆயிட்டாங்கல்ல. இதுங்களை நம்பி ஆத்துல இறங்கின சனனியும் சக்தியும் நட்டாத்துல விட்டாளுங்க. தாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், நாக்கு தடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க பேசுறத கேட்டா அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏறிட்டும். தாருங்க, பாத்துக்கிறங்க, ஒரு அளவுக்கு எனக்கு பொறுமை. இப்போ சொல்றேன், எனக்கு பிரச்சனை வந்து நீங்க யாரும் கிடையாது. இவங்க யாரும் இல்ல, நீங்க தான். சரியா சொன்னடி என் பொண்டாட்டி. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாண்டது உங்க அம்மா தான். ஓடு எமோ, கேட்டியா? இப்பதான் மனந்தி நீ கரெக்டா பேசுற. தாருங்க, நான் கரெக்டா பேசுறேன் தப்பா பேசுறேன் அதுக்காண்டில நான் பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க வெளியில போய் இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டும் எங்க போகுது, என்ன பண்ண போகுது நான் கேட்பேன். என்னால அக்கறைப்படாம இருக்க முடியாது. அதுக்கு என்னமோ உங்க அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க. அவங்கள போகாதன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு போயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி எதுவுமே கேட்காம இருக்க முடியுமா? எங்களுக்கு தான் உரிமை கிடையாது. நாங்க என்ன சொன்னாலும் அவங்க போய்த்தான் தீர்வாங்க. ஐயோ, அது அவங்க விருப்பம். அதுக்காண்டி அப்படியே விட முடியாதுல. புள்ளத்தாச்சு புள்ள தனியா போய் என்ன செய்யும்? என்ன வேணா சொல்லிக்கோங்க, எவ்வளவு வேணா பேசிக்கோங்க, நாலு அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா அவங்களை வெறும் கையோட அனுப்ப முடியாதுங்க. அதுக்கு இப்பவே ஒரு முடிவெடுங்க. கரெக்டாக சொன்னீங்க அண்ணி. அதான் சக்தியும் எதிர்பார்க்குறாரு போல. சார், அதை பண்ணி கொடுத்துருங்க சார். சார் ராவணன் சார், இது உங்க குடும்பத்து பிரச்சனை கிடையாது. எங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். இதுல நீங்க புகுந்து அப்படியே குளிர் காயலாம் கணக்கு போடாதீங்க. மா, இவங்க கிட்ட கையேந்தி அதுல இருந்து நான் சோறு தின்ன ஆதிமுத்துக்கு பிறந்த பிள்ளைய கிடையாதுமா. இரு நந்தினி, நான் இவங்க கிட்ட இருந்து 10 பைசா வாங்க மாட்டேன். உறுதியா இப்போ ஒண்ணு சொல்லிக்கிறேனே, நீங்க ஃபங்க்ஷன் நடத்துற அன்னைக்கு நாங்க புது வீட்டுக்கு பாலை காய்ச்சிட்டு கிளம்புறோம். அப்படி நாங்க அன்னைக்கே போறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அடுத்த நாளே கிளம்புறோம். இனி எங்களுக்கு அதை பத்தி எதுவும் இல்லை. இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம்.